அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய டினார் மதிப்பும் உள்ளதாக பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபா 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபா 49% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் மறுபடியும் லீட் பண்ணிட்டு இருக்குது. 983 ரூபா 53% இலங்கைக்கும், இந்தியாவுக்கு 274 ரூபா 83% உள்ளது. ஆனால் சில எக்ஸ்சேஞ்சுகளில் கூகுள் ரேட்டையும் விட அதிகமாக தான் கொடுக்குறாங்க. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டில் நீங்கள் கொடுத்த பேர் சரியாக இருக்குதா, அவங்க சொன்ன ரேட்டு சரியாக சேர்த்துருக்குறாங்களா, அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ரேட்டை கம்மியாக போட்டுருவாங்க, அக்கௌண்ட் நம்பரை பிள்ளையை அடிச்சிருவாங்க, அப்படியும் இருக்குது. கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபீல்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபீல்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குது. ஆனாலும் குவைத்தில் டாப் லெவலில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள். இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ரேட் ஓரளவு நல்லா இருக்குது. அதே போல் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 50 தினாருக்கு கம்மியாக அனுப்புகிறவங்களுக்கு வெறும் 994 ரூபா வழங்குறாங்க. அதாவது 1000 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் தான் கம்மி. 994 ரூபா வழங்குறாங்க 50 தினாருக்குள்ள பணம் அனுப்புகிறவங்களுக்கு. நீங்களும் முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் வீட்டு ஓட்டுநர்களே பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஏன்னா அவங்களால வெளியிலலாம் போக முடியாது. நீங்கள் தான் இந்த உதவியை செய்யணும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 618 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 721 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 764 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 824 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் இந்த நாட்களில் கம்மியாகி வருது. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகணும் அப்படின்னு தான் துவா செய்கிறது. இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் தயவு செய்து வாங்காதீங்க. மஸ்ரி தந்தையும் மஸ்ரி மகனும் தன்னுடைய நண்பன் இறந்த பின்பு வீட்டுக்குள்ளேயே கொலை செய்துவிட்டு பாத்ரூம்லேயே புதைச்ச சம்பவம். இதுக்கு தான் இவ்வளவு நாளாக திட்டம் திட்டினாங்களா உலக சுகாதார அமைப்பகம். அதே போல் அதிரடியான வேட்டைக்கு ஆரம்பமாகும் ஈரான், மீண்டும் பதிலடி கொடுக்கும் லெபனான். ஹூதி படையினரின் அதிரடி முயற்சியால் MQ-9 அதே போல் கப்பல் தகடுபடியாக்கப்பட்டது. குவைத்துடைய தீயணைப்பு படை தொடர்ந்தும் சோதனை நடத்தி வராங்க. 20 கடைகளுக்கு எதிராக சீல். யாரெல்லாம் நேற்று ஜும்மாசுக்கு போயிருந்தீங்க? ஜும்மாசுக்கு போனவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அப்புச்சியின் அதிரடி வேட்டை. இந்த சூழலில் குவைத் மாநகர சபை தொடர்ந்துமே சோதனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேஹில் பகுதிகளில் குறிப்பாக அதிகமாக ரொம்ப நாளாக நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனங்கள் அகற்றப்பட்டது. ரொம்ப நல்ல விஷயம் அது. சவுதி அரேபியாவில் தொழுகை சம்பந்தமான நேற்றைய தினம் மாலை போட்ட வீடியோவில் வீட்டில் தொழுகலாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஆமாம், இக்கட்டான சூழல் இடர் காலகட்டங்களில் இந்த கொரோனா காலம் மாதிரியான காலகட்டங்களில் வீட்டுக்குள்ளேயே தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விடயம் தான். ஆனால் இப்போதைக்கு சவுதி அரேபியா போகக்கூடிய நிலைமையை பார்த்தா ஒரு நாள் 2 நாளில் தொடர்ந்து வீட்டுக்குள்ளே தான் தொழ வேண்டி வரும் போல் இருக்குது. காலநிலையுடைய சீற்றம் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள்.
سبحان الذي سبح الرعد بالحمد والملائكة من خيفته الشيء لا يتوقف شيء عجيب الله أكبر. حسن علم قبل الحدث يروح حول الإيرس 19 2446 شاهدوا لا إله إلا الله سبحان الله جدا جدا على طول ورا بعض متواصلة لا إله إلا الله. شاهدوا كيف سبحان الله الحمد لله والله أكبر ولا إله إلا الله. اللهم اغثنا اللهم ارحمنا اللهم تقبل منا. شاهدوا كيف يا سلام شيء لا يوصف شيء جميل ورائع ولله الحمد. اللهم سقيا رحمة يا رب. سبحان الذي سبح الرعد بالحمد والملائكة من خيفته. نسأل الله أن يحيي البلاد والعباد وأن يجعلها سقيا رحمة. تابعونا تجد دائما ما يسركم قبل الحدث دائما حدث حسن النهري. شوف كيف الوطوق غزير صراحة سحابة جدا 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 قوية. لا إله إلا الله. سبحان الذي سبح الرعد بالحمد والملائكة من خيفته. شيء فاخر من الآخر اليوم صراحة تغطية اليوم كبيرة جدا صوت وصورة. الله أكبر سبحان الله والحمد لله. تربية حدث حسن النهري من قبل الحدث دائما تابعونا تجدوا دائما ما يسركم. شاهد الصراحة كيف قلبي لا إله إلا الله. الشكل جميل ورائع لا يوصف. 1 2 يا سلام 3 4 يا سلام 5 الله أكبر ولا إله إلا الله والحمد لله الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله الحمد لله. شاهد الصراحة ما يفصل. سبحان WHO உலக சுகாதார அமைப்பகம் டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அதனோம் கேப்ரைஸ் குரங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க $135 மில்லியன் நாங்கள் கோருகிறோம். வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தலாம் மற்றும் நிறுத்தலாம். சிவாஜி நான் தான், எம்ஜிஆர் நான் தான். நோயை பரவுறது நீங்கள் தான். அதுக்கப்புறமா அதுக்காக உலக நாடுகள்கிட்ட இருந்து காசை கறக்கிறது நீங்கள் தான். நடத்துங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இனிமே ஆட்டம் செல்லாது. இறக்க போகிறாங்க ஈரான் நியூக்ளியர் அணு ஆயுத சோதனை. எதில் சோதனை பண்ணி பார்க்க போகிறாங்கன்னா இஸ்ரேலில் தான் சோதனை பண்ணி பார்க்க போகிறாங்க இந்த அணு ஆயுதங்களை வச்சு. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்பாவி மக்கள் யாராக இருந்தாலும் கெட்டவர்கள் அழிக்கட்டும், நல்லவர்களை பாதுகாக்கட்டும். ஆனால் இப்போதைய போர் சூழல் மிடில் ஈஸ்ட்டையும் சேர்த்து தாக்கும் அளவில் தான் கோரமாக இருக்குது. மறுபடியும் லெபனானிலிருந்து சீறி பாய்ந்திருக்குது இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள். பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஹூத்தி ஏமனின் ஹூத்திஸ் தொடர்ந்துமே அவங்களுடைய தாக்குதலை முன்னெடுத்து வராங்க. அதே மாதிரி MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் மிகவும் விலை உயர்ந்த சக்தி வாய்ந்த எத்தனையோ 1000 மைல் தூரத்தில் பறந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த MQ- ரீப்பர் ட்ரோன் ஆளில்லா விமானம் கீழே தரையை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் அடித்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிப் ஒன்று அடித்து கடலில் தாட்டுட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்களில் பார்க்கும்போது சாதாரணமாக குறைஞ்சது ஒரு 30-40 கப்பல்கள் செங்கடலில் முழுங்கி இருக்குது இந்த ஹூதி தாக்குதலால் மட்டுமே. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டதாக சொல்கிறாங்க. இவங்களுடைய ட்ரோன் ஆளில்லா கண்காணிப்பு ட்ரோனை அடித்து நகர்த்தி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு இனி உளவுகள் எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீதியே வெல்லட்டும், நியாயமே வெல்லட்டும். ஒரு நண்பர் தன்னுடைய நண்பரை பார்க்க அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாரு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. போய் உள்ளே இருக்கிறாங்க. இதெல்லாமே மசரிகள். போய் உள்ளே இருக்கிறாங்க. தன்னுடைய தந்தையின் துப்பாக்கி இருக்குது உள்ளே. அப்போ அதை எடுத்து இந்த மகன்காரர் என்ன பண்ணுறாரு, நண்பர்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. காட்டிக்கிட்டு இருக்கும்போது சடனாக அழுத்துப்பட்டு தலையை தொலைச்சிட்டு வெளியாகிருச்சு தோட்டா. இதை தன் தந்தையும் இந்த சுட்ட நபரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பாத்ரூமில் கொண்டு போய் அவருடைய உடலை எரித்து அதில் மிஞ்சிற பாதிகளை கொண்டு போய் ஒரு குழியை தோண்டி பாத்ரூமுக்குள்ளேயே அதிலேயே புதைச்சிருக்கிறாங்க. விளையாட்டு விபரீதமாகிறது இப்படித்தான். அது பிறகு தேடி கண்டுபிடிச்சி ஆள் இங்கே தானே கடைசியாக வந்தது அப்படின்னு தேடி எல்லா இடமும் செக் பண்ணி பார்க்கும்போது கொன்று எரித்து புதைச்சது தெரிய வந்திருக்குது. தப்பான நபர்களோடு சேர்ந்தால் இதுதான் நிலை.
பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பவ்வி அருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்க்கை சரியான நபர்களோடு சேர்ந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். அடுத்ததாக குவைத்துடைய தீயணைப்பு படை தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலேயுமே அதிரடியான சோதனை. தீ தடுப்பு விவகாரங்களை சரியாக கவனிக்காத அனைவருக்கும் எதிராக அபராதம் விதிக்கப்படுது. கடைகளில் உங்களுடைய வேலைத்தலங்களில் சரியாக வச்சுக்கோங்க. தீ ஏதாவது ஒன்று பிடிச்சாலும் உடனே அந்த தீயை அணைக்கிறதுக்குரிய கருவிகள் உபகரணங்கள் சரியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கேஸ் சிலிண்டர்கள் கார்பன் ஆக்சைடுன்னு நினைக்கிறேன், அந்த கேஸ் சிலிண்டர்கள் இருக்கும்போது தயவு செய்து அதில் டேட்டை செக் பண்ணி பாருங்கள். டேட் எக்ஸ்பயர் ஆகியிருந்தால் அதையும் சரி பண்ணிக்கோங்க. ஜும்மா சூக்கில் கிட்டத்தட்ட 720க்கும் அதிகமான போலியான ஒரிஜினல் மாதிரியே போலியான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குவைத்துடைய முனிசிபாலிட்டி உடனடியாக இதை பற்றி விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கும் இது பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. ஜும்மா சூக்குக்கு நேற்று எத்தனை பேர் போனீங்க? ஜும்மா சூக்குலையும் இப்போ அதிகப்படியான ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் ஊழல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டும் அந்த ஏரியாவில் வாங்காதீங்க. சாதில் அப்துல்லா பகுதி வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை 2 நாளும் தொடர் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. வாகனங்களை பற்றிய சோதனைகள், அதே மாதிரி விதிமீறல்கள், குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்கள், இந்த மாதிரி பலருமே பணிச்சட்டத்தை மீறியவர்கள் முதல் கொண்டு கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சாதில் அப்துல்லா, அடுத்தது சல்வா வந்தாங்க, வினைதல்கார் வந்தாங்க, இன்னும் எத்தனையோ பகுதிகளில் சோதனைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு ரோடுகளையும் மறித்து இந்த மாதிரியான சோதனைகள் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எந்த பகுதிகளுக்கு போனாலும் சட்டவிரோத செயல்பாடுகளில் மட்டும் ஈடுபடாதீங்க. சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் யாரும் இனி தப்பிக்க முடியாது. எல்லா பக்கமும் சோதனை. அதே போல் மிக முக்கியமான விடயம், எந்த பகுதிகளிலையுமே லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. ஓட்டுநர்களே புதிதாக வீடுகளுக்கு வந்திருந்தாலும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. பிடிப்பட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இதோ ஜுனப்சாத் அப்துல்லா குடியிருப்பு நகர திட்டம் விரைவாக முடிக்க 24 மணி நேரமும் கண்காணிப்பில் உள்ளது குவைத்துடைய பொதுப்பணித்துறை. ஹுசைன் அல் கந்தாரி வீட்டு வசதிக்கான பொது அமைப்பின் திட்ட மேலாண்மையாளர் தற்போது குவைத்தில் சாதில் அப்துல்லா பகுதிகளை புனர் நிர்மாணம் செய்யும் புதிய நகர திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, புதிய வீட்டு திட்டம் வரும்போது இப்போ நிறைய பேர் சொன்ன கதைகள் என்னென்னா, பலருமே என்கிட்ட சில கம்ப்ளைண்ட்கள் வந்துருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நபர் விசாக்காக சொல்லி கொடுத்தேன், இல்லை கொஞ்சம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக பணம் கேட்டார், அதுக்காக பணம் கொடுத்தேன். கடைசியில் நாங்கள் எங்களுடைய இந்த வீட்டுக்கு புதிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். அதுக்கப்புறமா காசு கேட்டால் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டுச்சு.
இப்போது ஒவ்வொரு ஏரியா உங்களுக்கே தெரியும், முர்தலா, அதே போல் இந்த சாதுல் அப்துல்லா, ஜுனூப் அப்துல்லா முபாரக், அரிப் அப்துல்லா முபாரக், அதே போல் அந்த சைடு என்ன பேர் அது, சபாஹல் அஹமட், உமல் ஹைமான், இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாக்களுக்கு வீடு கட்டி உங்கள் கஃபீல் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க அந்த வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க அப்படின்னா தயாராகிக்கோங்க. கடன்களை கேட்க ஆரம்பிங்க. போகிறத பற்றி யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி போகக்கூடிய சூழல் நெருங்கிட்டு இருக்குதுன்ற பட்சத்தில் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு கொடுக்கறது ஓகே, ஆனால் ஒரு சிலர் செய்கிற வஞ்சக செயலால் அது நம்மளால் கொடுங்க அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு மனசு வருதில்லை. ஏன்னா வாங்கிட்டு அந்த மாதிரி அநியாயம் செய்கிறாங்க ஒரு சிலர், பணத்தை வாங்கிட்டு. தயவுசெய்து இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அதனால் யாருடையும் உழைப்பை சுரண்டாமல் ஏமாற்றாமல் பொருட்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கினா அதை கொடுக்க பாருங்கள். அதே போல் தொடர்ந்து இந்த வேலை திட்டங்கள் 24 மணி நேரமும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் விரைவிலேயே குவைத்தில் சாதுல் அப்துல்லா பகுதிகளில், ஜுனூப் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் குடியேற பலரும் காத்திருங்க. شغالين على المجارير يعني مو مكفين طول الايام. الكوادر الوطنية الهندسية تشرف وتتابع مشروع مدينة سعد العبد الله السكني من خلال عمل يمتد على مدار الساعة لإنجاز المشروع بالوقت المناسب لتوفير السكن الملائم للأسرة الكويتية. அவரை பற்றி தெரியாதா? அவர் எவ்வளோ பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தவர், எத்தனை பெரிய பெரிய படங்களில் நடிச்சிருக்கார். இப்போ ரீசெண்டாக எத்தனையோ பேர் சொன்னாங்கப்பா இந்த படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு, இவரை தெரியாதா? இவர் பேர் தான்ப்பா பிருத்திவிராஜ். யாருக்கு தெரியும்? அவருடைய பேரை தேடுற அளவுக்கு எனக்கு நேரமே இல்லை. புதிதாக வந்த படங்கள்லாம் பார்த்ததே இல்லை. காலையில் எழுந்திரிச்சா வீட்டு வேலை, அப்புறமா கிடைக்கிற கேப்லாம் பாத்ரூம் போனால் கூட ஃபோனோட போய் நியூஸை பார்த்து அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணி அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடிய தூங்காமல் இருந்து மெசேஞ்சரில் மெசேஜ் போட்டு அதுக்கும் ரிப்ளை பண்ணி கமாண்டையும் செக் பண்ணி வீடியோ பார்க்குறது, நியூஸ் பார்க்குறது, வீடியோ போடுறது, இதுதான் நம்மளுடைய ரொட்டைனாக இருக்குது மக்களே. அதெல்லாம் நடிகர்லாம் தெரியாது. சரி வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த படத்தை முற்று முழுதாகவே சித்தரிக்கிறது பார்த்திங்கன்னா எங்களை தவறாக சித்தரிக்குது. அரபு நாடுகள், அரபிகள்னாலே கொடுமைக்காரர்கள், அநீதி இழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சித்தரிக்குது. இது ரொம்ப ஒரு மோசமான செயல். நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சமூக ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களை சித்தரிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கேவலமாக அசிங்கமாக சித்தரிக்கிறாங்க, நாங்கள்லாம் காட்டு மிராண்டிகள் மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்தில் நடித்த அரபிகளுக்கு வெக்கம் இல்லையா? நம்ம நாட்டையே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி படத்தில் போய் நடிச்சிருக்கீங்களே நீங்கள் அப்படின்லாம் சிலர் ஒவ்வொருத்தர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் இவர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் தொழிலாளர்களை நாங்கள் கண்ணியமாக நடத்துகிறோம், கௌரவமாக நடத்துகிறோம், எத்தனையோ படங்கள் நாங்கள் எத்தனை இதுகளில் பார்த்துருக்கோம், இப்படி எங்களை இன்ஸ்டால் பண்ணலை, இது ஹிந்தி படம், ஹிந்தி எங்களை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்களா அவங்க வீட்டில்? ஆனால் இவரை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? அதே போல் இன்னைக்கு வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வேதனையை யாருக்குமே கொடுத்துடக்கூடாது யாரப். இன்னைக்கு வரைக்கும் காய்ந்த ரொட்டி துண்ணை பாக்கெட்டில் பிச்சு போட்டுக்கிட்டு அந்த அப்பளம் இல்லை, அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒன்று சொல்லலாம், காய்ந்து போன நிலைமையில் இருக்கக்கூடியது, ஏதாவது ஒரு அந்த மாவால் செஞ்ச ரொட்டி இருக்குல்லையே, அது ரொம்ப காஞ்சி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி காஞ்சி கனம் பறந்த ரொட்டிகளோட பாக்கெட்டில் கொஞ்சோண்டு அந்த தோல் பையில் தண்ணீரை சுமந்துக்கிட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க பாலைவனத்தில். حق العمالة اللي عندهم في البيت. اليوم أنا شفت خبر عائلة سعودية، عائلة اللي هي كانت تشتغل عندهم في البيت عقب 20 سنة عزموها على عرس بنتهم. تعالوا شوفوا الاستقبال وفي المطار وحضرت العرس. الشيء الثاني صار فيه هجوم بالسوشيال ميديا على ممثل اسمه اعتقد طالب البلوشي، هو اللي سوى البطولة بالفيلم. صراحة بقول لك اياها، قلعتك انت اليوم شاركت بفيلم في إساءة حق دولة وحق مجتمع، شنو تتوقع ردة الفعل بتصير حقك بنصفق لك؟ وعلى يعني سبيل المثال احنا عندنا في الكويت الفنان عبد الإمام عبد الله مرة شارك في فيلم مصري نسيت شو اسمه، كان دوره انه الخليجي اللي يقعد في الكازينو سكير وما ادري شنو. لا شوف سوى في الصحافه، لا شوف سوى في الناس. ومؤخرا احمد حلمي اعلن عن فيلم انتاج السعوديه عن قصه واحد نصاب مصري الجنسيه بالسعوديه بشكل كوميدي. شاشوا المصريين وسووا لويه لين اعلنوا انهم راح
يوقفون إنتاج الفيلم. مع أنه يعني لو تفتح أي فيلم مصري أو عربي راح تلقى نفس هالشخصيات. وفي ناس تجي تقول لا ترى هذا بس فيلم واحد، إيش دعوة كبرتوا السالفة؟ لا أكيد بتكبر السالفة. يعطيك العافية يا أخوي. روح شوفوا داخل البر، روح شوفوا المزرعة. مو كل اللي انت تقول الحين داخل البيت انا شوف انا خدام زين، انا سايق زين، انا شوف انا عامل زين. ايه تمام مشكور، ما تقصر، الله يعطيك العافية، الله يطول عمرك. لكن انت يشوف روح داخل المزرعة وبر صوب العبدلي صوب السالمي، روح شوف يا حبيبي. سهل من العامل، سهل. شلون صار، شلون صرت، شلون الصحة. هو يقول حقك بعدين تكلم انت يجي داخل البرنامج مرة ثانية. شوف خدم شكون هناك شنو الموضوع هناك فيه. முதல்ல பாலைவன பக்கம் போய் பாருப்பா, அப்போ தெரியும் உனக்கு அந்த அவங்களுடைய அருமை என்னன்னு, சொன்னது பொய்யா உண்மையானு. அதுதான் நான் அரபியில் இப்போ பேசினது. அடுத்ததா அப்பூச்சி சல்யூட், வேலை சும்மா நீட்டாக நடத்துகிறாரு. ஃபாஹில் பகுதிகளில் பல வாகனங்களுக்கு சீல் வச்சுருக்கிறாங்க, பல வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க, பல வாகனங்களை தூக்கிட்டாங்க. இதில் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இவருக்கு அந்த சில லீடுகள் அல்ஹம்துலில்லாஹ்னு நான் கொடுக்குறத சரியாக மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தாத வாகனங்கள், உடைந்து போனது, ஆக்சிடெண்ட் ஆகினது, ரொம்ப காலம் பழசாவே ஒரு இடத்துல நிற்கிறது, இந்த வாகனங்கள் அகற்றதுக்குரிய முயற்சி தான் இப்போ இவர் எடுக்கிறது. يعطيهم العافيه. شوف الابطال، شوف الابطال ما يقصرون. شوف الابطال يا جماعه، شوف الجماعه متكاملين، شوف جميعهم موجودين في لصات. شوف حاطين عليهم، شوف نبهوهم ينبهونهم وكام. شوفوا يا جماعه الامور طيبه، شوف ما يقصرون. شوف الجماعه، شوف الموظفين متكاملين، كلهم متكاملين موظفين ما شاء الله تبارك الرحمن عليهم. شوف بحر رطوبه، بعز رطوبه، والله بعز رطوبه. يعطيكم العافيه. الله يعافيك. شوف ما شاء الله تبارك الرحمن بعز رطوبه، والله متواجدين. واقول لهم شكرا يا البلديه، شكرا على كل ما بذلتوا من جهد، والله العظيم حنا الحمد لله الامور طيبه وياهم. شوف انا مار صدفه. شوف والله يا جماعه رطوبه، واقول لكم شكرا يا البلديه، شكرا. شوف ما شاء الله تبارك الرحمن الامور طيبه. شوف الجماعه قاعد يحملون، طالع سيارات البلديه. شوف شغاله سيارات البلديه شغاله. شوف قاعد يحملون، شوف نظفوا، قاعد ينظفون الساحات، شغالين من الظهر، والله من الظهر يا جماعه بعز رطوبه. ونقول لكم شكرا ما قصرتوا. شوف الشاحنات واقفين بالدور على اساس يحملون ويودون الى الجراج. شوف يودون الى الجراج كاملين. شوف ما شاء الله تبارك الرحمن. شوف ما في تهاون. اضرب اليد من حديد يا البلديه. اي نعم، ويا الداخليه يا جماعه. والله احنا لما نشوفكم تشتغلون والله مستانسين، والله العظيم يا جماعه نحطكم على رؤوسنا، والله العظيم يا جماعه من حق هالبلد هذه. شوف ما شاء الله الموظفين كاملين طالعين. شوف قياده محمد الهاجري. شوف تحميل سيارات كاملين معداتهم، واقول لكم ما قصرتوا، والله ما قصرتوا. شوف تنظيف كامل المنطقه. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நிறைய வாகனங்கள், அந்த பழைய வாகனங்கள். இது எதுக்காக நான் அவருக்கு அந்த லீடை கொடுத்தது. இப்போ ரீசெண்டாக கூட என்னோட பேசின சகோதரர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஹவாலியில் ஒரு ரூம் ஒன்று கிடச்சிருக்குது. இந்த அட்ரஸ் பிரச்சனையால் எப்படியோ தேடி கடைசா வசிகா பேப்பர்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி அப்பார்ட்மெண்ட் ஒன்று எடுத்து ரூம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் வண்டியை நிறுத்துறது குறைஞ்சது 3-4 ரோடு தள்ளி போகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வண்டியை நிறுத்தணும், வண்டி நிறுத்த இடமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். குவைத்தை பொறுத்தவரையில் வண்டி நிறுத்துறதுக்கு உண்மையாக சொல்லப்போனால் இடமே இல்லை. ஆனால் இடம் எடுக்கலாம். இந்த மாதிரி பழைய வாகனங்கள், உடைந்த வாகனங்கள், தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத குப்பை தொட்டிகள், தேவையில்லாமல் குப்பைகள் நிறைந்து போயிருக்குது. இந்த மாதிரி இடங்களை சுத்திகரித்து இந்த வாகனங்களையும் அகற்றி இடங்களை எடுத்து கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக குவைத்தில் இந்த வாகனங்கள் அதிகமாக ரோட்டோரமாக போட்டு வைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். சால்மியா, ஹவாலி, இன்னும் சில பகுதிகள், ஃபாஹில், மாபுலா பக்கமெல்லாம் போனால் சில நேரங்களில் வண்டியால் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ரோட்டோரமாக வண்டி நிறுத்தி வச்சுருப்பாங்க. தலையே பிச்சுக்கும் வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னு தெரியாமல்.
உண்மையிலே இந்த மாதிரியான இடங்களை கொஞ்சம் அகற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ அப்புச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.